ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்கில் இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. இது ஒரு மறைமுக வரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜிஎஸ்டிக்குள்ளே என்னென்ன வரிகள் இன்க்ளூட் ஆகும், என்னென்ன வரிகள் உள்ளே வரும், என்னென்ன வரிகள் உள்ளே வராது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஜிஎஸ்டிக்குள்ளக்க வரக்கூடிய வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், வேட்டுன்றது என்னென்னா வேல்யூ ஆடடு டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சர்சார்ஜு, சர்வீஸ் டேக்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய வரிகள் தான். ஸோ ஜிஎஸ்டிக்குள்ளக்க வரக்கூடியது மத்திய கலால் வரி, கூடுதல் கலால் வரி. அதாவது ஒரு உற்பத்தி பண்ண பொருள் மேலே போடுவாங்க இல்லையா, அதுதான் ஜிஎஸ்டியில் சொல்லக்கூடிய மத்திய கலால் வரி. அப்புறம் சேவை வரி, சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறது. அப்புறம் ஈடுசை, கஸ்டம்ஸ் டியூட்டி. அப்புறம் மத்திய மிகை வரிகள், மேல் வரிகள். அப்புறம் வரிக்கு வரி, அந்த மாதிரி சர்சார்ஜஸ், இப்படி போடக்கூடிய வரிகள் தான் ஜிஎஸ்டிக்குள்ளக்க உள்ளடங்குறது. ஒரு 6 வரிகள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டிக்குள்ளக்க வரக்கூடிய மாநில வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இது வேட்டுனா வேல்யூ ஆடட் டேக்ஸ், மாநில மதிப்பு கூட்டு வரி. அப்புறம் விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறது. ஆடம்பர வரி, இப்போ நம்ம கோல்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கும் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம்ல, அதுதான். அப்புறம் நுழைவு வரி, பொழுதுபோக்கு, இப்போ தேட்டரு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வரி கட்டுவோம். அப்புறம் விளம்பரங்கள், ஆடு வருது அப்படின்னா ஆடுக்குமே நம்ம ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும், விளம்பரங்கள் மீதான வரி. அப்புறம் குலுக்கல் சீட்டு, பந்தயம், சூதாட்டம், கேம்ப்ளிங் சொல்லுவோம் இல்லையா, அதில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே மாநிலத்தில் போடக்கூடிய வரிகளாக இருக்குது. அப்புறம் இதில் இணைக்கப்படாத வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுங்க வரி, அதாவது டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஜிஎஸ்டி இணைக்கலை. அப்புறம் ரோடு டேக்ஸு, சாலை வரிக்கு இணைக்கலை. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்குகிறோன்னா அதுக்கு கிடையாது. முத்திரை வரி, இப்போது அந்த சொத்து டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாம்ப் மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாம்ப் போட்டுவோம்ல, அந்த முத்திரை வரி. அப்புறம் மின்சார வரி, கரண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு தொழில் மற்றும் வர்த்தக மீதான வரிகள். ஸோ இந்த 6 பாயிண்ட் இணைக்கப்படாத வரிகள். ஸோ ஜிஎஸ்டி வரிக்குள்ளக்க என்னென்ன வரும் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எல்லா இடத்துலையுமே நம்ம கட்டக்கூடியது மாநில வரிகளாக அடங்கும். அப்புறம் உள்ளடக்கக்கூடிய வரிகள் அப்படின்னா மத்திய கலால் வரி, கூடுதல் வரி, கலால் வரி, சேவை, ஈடுசை, இந்த வரிகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாதது, இணைக்கப்படாத வரிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா, சுங்க வரி, டோல்கேட்டு, சாலை வரி, சொத்து வரி, அப்புறம் முத்திரை வரி, மின்சார வரி, தொழில் மற்றும் வர்த்தக மீதான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0%, 5, 12, 18, 28ன்னு மொத்தம் 5 டைப்பாக இருக்குது. ஸோ இது கூட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எத்தனை டைப் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ 5 டைப்பில் வரும், 5லேருந்து 28 வரைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பால் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பால் எந்த பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் கீழே ஜிஎஸ்டி வருதுன்னு கேட்டாங்க. ஸோ இது 5%, 5% அப்படின்னா அந்த மில்க் ப்ராடக்ட் எல்லாமே, ஜீனி, அப்புறம் ஸ்பைசஸ், அந்த நம்ம சாப்பிட்றதுக்கு போடக்கூடிய அந்த ஏலக்காய், பட்டை, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது. அப்புறம் ஆயில், எண்ணெய், அப்புறம் பால், இந்த மாதிரி சர்க்கரை எல்லாமே 5% தான். எதெல்லாம் வராதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மில்லட் ஐட்டம்னு சொல்லக்கூடிய தானிய வகைகள் இருக்கு இல்லையா, அது இதில் இன்க்ளூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுறோம், அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகாது. அதுக்கு நில்னு கொடுத்துருக்காங்க. 0.25 அப்படின்றது இப்போ இருக்கிற மாதிரி தெரியலை, ஆனால் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ செமி பாலிஷ்டு ஸ்டோன், அதுக்கு தான் 0.25. அப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் ப்ராடக்ட், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே 12%. 18 எப்படின்னா சோப்புக்கு, அப்புறம் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், இது எல்லாத்துக்குமே 18%. 28 பார்த்திங்கன்னா ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர், கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு 28%. இப்போ தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டியை பார்க்க போகிறோம். ஸோ சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. சிஜிஎஸ்டினா ஓவராலாக இன்ட்ரா ஸ்டேட்டு, 2 ஸ்டேட்டுக்குள்ளக்க வேலிட், செல்லுபடி ஆகும். அப்புறம் எஸ்ஜிஎஸ்டினா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளக்க மட்டும் போடுறது. ஐஜிஎஸ்டினா இன்டர்கிரேட்டட், அதாவது எல்லா ஸ்டேட்டையுமே கனெக்ட் பண்ணி வரக்கூடியது தான் இன்டர் ஸ்டேட்டு. யூடி அப்படின்னா யூனியன் டெரிட்டரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு
3 ஆர்டிக்கிள் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமில் கேட்குறாங்க. இது என்ன எழுதியிருக்கேன்னா, விதிக்கிறவங்க யார், வரி விதிக்கிறவங்க யார், வரி வந்து வசூல் செய்கிறவங்க யார், அதை வந்து ஒதுக்கி கொடுக்குறவங்க யார் அப்படின்றதான். ஸோ 268, 69, 270 இந்த 3மே எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஜிஎஸ்டி, வரி, டேக்ஸு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். பட் 268, 69, 70 அப்படின்னு சொல்லி ஏதாவது பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆர்டராக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 8, 9, 70 அது கிளியராக எழுதிக்கோங்க. இது எப்படின்னா சென்ட்ரல் வந்து வரியை விதிக்கிறாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் வரியை விதித்து ஸ்டேட்டு தான் அதை வந்து வசூலிப்பாங்க. ஸ்டேட்டு வசூலித்து அதை ஒதுக்கி வந்து கொடுக்குறது யாருக்குன்னா ஸ்டேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. இது வந்து புக்கில் வந்து எக்ஸாம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸ் கண்டென்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து எதுக்கு அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து என்ன வரி வரும் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் இந்த ஆர்டிக்கிள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கிள் இம்பார்ட்டன்ட். ஸோ சென்ட்ரல் விதித்து ஸ்டேட்டு வசூலித்து எல்லா ஸ்டேட்டுக்கே ஒதுக்குறது தான் சிஎஸ்எஸ் அப்படி. அப்புறம் 269 என்னென்னா சென்ட்ரல் தான் வரியை விதிக்கும், சென்ட்ரலே வசூலித்து ஸ்டேட்டுக்கு வந்து ஒதுக்கிறோம். நியூஸ் பேப்பர் கொடுக்கக்கூடிய வரி, விளம்பரங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி இதில் தான் அடங்கும். 270 வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட்டு விதித்து ஸ்டேட்டே வசூலித்து ஸ்டேட்டும் ஷேர் பண்ணும், சென்ட்ரலும் ஷேர் பண்ணும். ரெண்டுமே ஷேர் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா 270. ஓகேவா? இது வந்து 68 வந்து விதித்து வசூலிக்கிறது, ஸ்டேட் வசூலிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா 268. ஸோ இதை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது வந்து இதுதான். இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்ததுன்னா ஃப்ரான்ஸ், அவங்க தான் கொண்டுட்டு வந்தாங்க. எப்போது? 1954. 54ன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி 54 ஃப்ரான்ஸை தான் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தாங்க. இது வந்து நடைமுறைக்கு இந்தியாவில் வந்தது வந்து 2017 ஜூலை 1 அந்த பீரியடில் தான் இந்தியாவுக்கு நடைமுறையில் வந்துச்சு. ஸோ 2017 மார்ச் 29 வந்து பார்லிமெண்ட்டில் அதை பற்றி பேசிட்டு நடைமுறைக்கு வந்தது வந்து ஜூலை 1 தான். இதை சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் வந்து 101 2016 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 246A மற்றும் 269A அதை வந்து ரத்து பண்ணிவிட்டு ஸோ அந்த இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்க. 46ஐயும் 69Aவையும் ரத்து பண்ணிவிட்டு கடைசியாக கொண்டுட்டு வந்தது தான் 279A. ஸோ ஜிஎஸ்டியோட ஆர்டிக்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா 279A. அதை பற்றின திருத்தம் வந்து எந்த இதில் வந்து திருத்தம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா திருத்தம் செஞ்சது வந்து 101வது சட்ட திருத்தம். எந்த வருஷம்? 2016. திருத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க 2017 மார்ச் லாஸ்ட்டில் தான் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பார்லிமெண்ட்டில். 29 பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனேயே ஜூலை 1 2017 வந்து ஓகே அப்படின்னு எல்லாருக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதோட ரூட் வந்து எப்போனா 1954 ஃப்ரான்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்துச்சு. ஸோ எங்கேருந்து எடுத்தோன்னு கூட கேட்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0%, 5%, அப்புறம் 12%, அப்புறம் 18%. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹேர் ஆயிலு, அப்புறம் வந்து அந்த சிசிடிவி, எலக்ட்ரானிக் ஐட்டம், டூத் பேஸ்ட்டு, கம்ப்யூட்டர், பிரிண்டர், அலுமினியம் ஃபாயிலு, ஸோ இந்த மாதிரி சின்ன இதுக்கெல்லாம் 18. 12 பார்த்திங்கன்னா அந்த மில்க் ப்ராடக்ட், லைட்டாக மில்க் ப்ராடக்ட் வர்றது, பட்டரு, கீ, ஆல்மண்டு, மொபைல் ஃபோனு, அம்ப்ரெல்லா, பேண்ட்டு, பிக்கிள், சட்னி, ஜாம், இது எல்லாமே 12%. 5% வந்து கேஸ் வந்து 5%ல் தான் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். மில்க் ஃபுட் ஃபார் பேபிஸ் வந்து இதுவுமே 5% தான். 0% வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு, அப்புறம் அதுலேருந்து ப்ராடக்ட் வரக்கூடிய லஸ்ஸி, பிரசாத், அப்புறம் வந்து ஜாக்ரி, இது எல்லாமே வந்து 0% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே பாலுக்கு வந்து 5%ன்னு சொல்லிட்டேன். ஸோ 0% தான் பால். இது ஒரு கரெக்ஷன் பார்த்துக்கோங்க.
ஸோ பாலுக்கு வந்து 0%, மில்க்கு, ஜாக்ரி, சால்ட்டு, அப்புறம் வந்து டெண்டர் கோகோனட் வாட்டர், அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம், சால்ட்டு, சுகரு, பேசிக்காக நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்துக்குமே நோ டேக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 0%. கேஸு சமைக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து டீ போடுவோம், அப்புறம் வந்து கேஷ்யூ நட்ஸு, ரெய்சின், அப்புறம் வந்து அகர்பத்தி, இது எல்லாத்துக்குமே வந்து 5%. பட்டர், ஆல்மண்டு, கீ இதுக்கு வந்து 12%, இது 18%. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டியோடைய கீழ் வராத பொருட்கள் என்னென்ன, எந்தெந்த பொருளுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி போடலை அப்படின்னு கேட்டால் பெட்ரோல், டீசல், அப்புறம் நம்ம போடக்கூடிய அந்த மோட்டார் எரிபொருள், எரிவாயு, அப்புறம் ஃப்ளைட் இருக்கு இல்லையா அதோட எரிபொருள், அப்புறம் மெயினாக வந்து நம்ம கவர்மெண்ட்டே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மது, இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியே கிடையாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு கவுன்சில் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கவுன்சிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு பேர். ஸோ எல்லா முக்கிய முடிவுகளுமே இந்த கவுன்சிலில் தான் எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு, அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அப்புறம் யூனியன் பிரதேசம்னு சொல்லக்கூடிய டெல்லி, புதுச்சேரி அவங்களுடைய பங்களிப்பும் இந்த கவுன்சிலில் இருக்கணும். ஸோ மத்திய அரசாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கொஞ்சம் வெயிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 வந்து ஓட் போட்டு ஓகே பண்ணணும். மாநில அரசாக இருந்தால் 2/3 வந்து ஓட்டு போடணும். மத்திய அரசுனா 1/3, மாநில அரசுனா 2/3. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மெயினாக வந்து 5%, 12% கொஞ்சம் குழப்பறதுக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் மேஜர் ரோலாக இருக்கக்கூடியது இந்த 268, 69, 70 இதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்ன வரி வந்து ஜிஎஸ்டியில் வரும், எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.